நம்மளோட காப்பி கொடுத்து எளிதாக இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். கொஸ்டினை ஃபஸ்ட்டு given that root 2 is irrational, prove that 5 plus 3 root 2 is irrational. இந்த கொஸ்டின் வந்து 10th CBSE புக்கில் வந்து எடுத்துக்க போர்ட் கொஸ்டின். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஒரு prove that a plus b root c is irrational. இதே பேட்டர்னில் தான் எல்லா கொஸ்டினுக்கும் மோஸ்ட்லி irrational. இது வந்து ஒரு irrational ரூட் 3 அந்த ரேடிக்கல் ஃபார்முக்குள்ளது ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் irrationalனு இந்த எல்லா பேட்டர்னுக்குமே நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது கான்ட்ரடிக்ஷனை அசியூம் பண்ணிக்கணும். கான்ட்ரடிக்ஷனை அசியூம் பண்ணிக்கிறோம். irrationalனு எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரேஷனல்னு எடுத்துக்கணும். ரேஷனல் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். அது வந்து தப்பாக நம்ம எடுத்துக்கிறது தப்பாக இருக்குது, அதனால கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது, முரணாக இருக்குது, அதனால அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எடுத்துக்க தப்பு, அதனால ரேஷனலாக இருக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா 5 + 3 root 2 வந்து ரேஷனல் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டெப் போடும்போது ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். இந்த கான்ட்ரடிக்ஷன் வர்றதுனால நம்ம அசியூம் பண்ணது தப்பு. ஸோ இது ரேஷனல் அப்படி போடுவோம். இப்போ let us assume that that 5 plus 3 root 2 is rational. இப்போ ரேஷனல் நம்பர்னா எப்படி இருக்கும்? 5 plus 3 root 2 எந்த ஒரு ரேஷனல் நம்பருமே p/qன்ற ஃபார்மில் எழுதலாம். அந்த pவும் qவும் இன்டிஜராக இருக்கும். அண்ட் q not equal to 0வா இருக்கணும். அப்புறம் p, q வந்து கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம்னா என்ன? கோப்ரைம்னா p and q have no common factor. கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம்னா கோப்ரைம் கூட கொடுப்பாங்க. கோப்ரைம்னா they have no common factors. அதாவது அது ரெண்டுக்குள்ள HCF இருக்கு இல்லையா, GCHCF, அது வந்து 1 ஆகும். HCF of p, q வந்து 1 ஆகும். இதுதான் வந்து கண்டிஷன்ஸ். ஓகேயா? இப்படி தான் இருக்கும். ஒரு நம்பர் வந்து ரேஷனலாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு 5 + 3 root 2 நம்ம ரேஷனல் எடுத்துக்கிறதுனால அது p/q ஃபார்மில் இருக்குது. ஸோ 5 + 3 root 2 = p/2ன்றது இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூட் 2 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது சாதாரண லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இந்த 5ஐ நான் அந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். இங்கே ப்ளஸ் இருக்கா, 5 + 2 டேர்ம் இருக்கா. ஸோ இந்த 5 அந்த பக்கம் போகிறப்ப நெகட்டிவ் ஆகிடும். ஸோ 3 root 2 = p/q - 5. இப்போ இந்த ரெண்டு டேர்ம், அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த ரெண்டு டேர்மையும் நான் கம்பைன் பண்ண போகிறேன். சாதாரண ஃப்ராக்ஷன் அடிஷன். p - 5q/2 3 root 2. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 3 இருக்கு இல்லையா, 3ஐ வந்து டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறேன். இந்த 3ஐ டிரான்ஸ்போஸ் திஸ் ஆகிடுறப்ப இது 3 டைம்ஸ் இருக்கா. ஸோ இது என்ன ஆகிடும், ப்ராடக்டில் இருக்குது. ஸோ அதோட ப்ராடக்டோட இன்வர்ஸ் வந்து டிவிஷன். ஸோ இது வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். ஓகேயா? ஸோ root 2 = p - 5q/3q அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகுது, root 2 = 3 - 5q/3q. p - 3 இந்த 30. இதில் பார்த்தீங்கன்னா p இன்டிஜர், அதனால q இன்டிஜர், p - 5q இன்டிஜர், 3q இன்டிஜர். ஸோ ரெண்டுமே இன்டிஜர் ஆகிடுதா. அண்ட் 3q not equal to 0, 3 times q not equal to 0. ஸோ இதுவும் கண்டிப்பாக வந்து இது 3q not equal to 0. அண்டு கண்டிப்பாக இது ரெண்டு காமன் ஃபேக்டர்ஸ் இருக்காது. ஏன்னா p - 5q அண்ட் 3q ஆர் இன்டிஜர்ஸ். பிளாக் ஸ்ட்ரீஸர் கூட எழுதிக்கலாம். இசட்ன்றது என்னது, இது வந்து நம்பர் சிஸ்டத்தில் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் டினோட் பண்ணுவோம். அதை இதெல்லாம் வந்து இசட்டுக்குள்ளே இருக்குன்னா இது இன்டிஜராக தான் இருக்கும். ஸோ எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. எதுக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகுது,
p/2ன்ற ஃபார்மில் வருது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், √2 இஸ் ரேஷனல் வருது. ஆனால் நமக்கு வந்து √2 வந்து irrational தெரியும். ஸோ இப்போ திஸ் contradicts our assumption. Contradicts our assumption. நம்ம assumption என்ன, 5 plus 3√2 is rational நம்ம assumption. So our assumption is wrong. So நம்ம என்ன முடிவுக்கு வரலாம், 5 plus 3√2 is irrational முடிவுக்கு வந்துடலாம். புரியுதா? அதாவது நம்பர் எடுக்கிறோம், அது அவங்க சொன்ன கண்டிஷன் வந்து √2 வந்து irrational அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த நம்பரை 5 plus 3√2 irrational ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க. Let us assume that 5 plus 3√2 இதை வந்து rational நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ரேஷனாக இருக்கிறதுனால இது p/q ஃபார்ம்க்கு எழுதலாம். where p and q are integer and q not equal to 0 and the co-prime numbers p and q are co-prime. They have no common factors or the series of HCF of p, q is 1. இந்த மாதிரி மாதிரி ஏன்னா அது ரேஷனாக இருக்கிறதுனால இப்படி எழுத முடியும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி √2 என்னன்னு வருது. அந்த √2வும் ஒரு p/q ஃபார்மில் வருது. ஸோ √2 வந்து ரேஷனல் வருது. இப்போ இதுலேருந்து இது இம்ப்ளை பண்ணுறது என்ன, √2 இஸ் ரேஷனல். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் √2 வந்து irrational. சம்பளையும் கொடுத்துருக்காங்க. திஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் அவர் அசம்ஷன். இது வந்து நம்ம அசம்ஷனு அவரோட அசம்ஷனுக்கு புறனாக இருக்கிறதுனால ஸோ 5 திஸ் கான்ட்ரடிக்ஷன் ஷோஸ் தட் இந்த கான்ட்ரடிக்ஷன் வர்றதுனால நமக்கு அசம்ஷன் வந்து ராங் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் கான்ட்ரடிக்ஷன் ஷோஸ் தட் அவர் அசம்ஷன் இஸ் ராங். இந்த கான்ட்ரடிக்ஷனில் இருந்து நமக்கு வச்சு இந்த கான்ட்ரடிக்ஷன் நம்ம அசம்ஷனுக்கு இது புறம் நம்ம எடுத்ததுக்கு திஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் ஷோஸ் தட் அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ நம்ம தப்பாக அஸ்யூம் பண்ணிட்டோம். நம்ம கரெக்டு வந்து அப்போ 5 plus 3√2 நம்ம அசம்ஷன் என்ன, அசம்ஷன் நம்ம அசம்ஷன் 5 plus 3√2 இஸ் ரேஷனல்ன்றது. ஸோ நம்ம அசம்ஷனுக்கு இந்த கான்ட்ரடிக்ஷன் நம்ம திஸ் கான்ட்ரடிக்ட் ஷோஸ் தட் இந்த கான்ட்ரடிக்ஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம எடுத்துக்கிட்ட அசம்ஷன் தப்பு. அப்போ சரியா என்ன, அப்போ தப்பாக இருக்கிறதுனால 5 plus 3√2 irrational தான் இருக்கும். நம்ம 5 plus 3√2 ரேஷனல் எடுத்துருக்கணும், அது தப்பு. ஸோ இது வந்து irrational இருக்கும். அவ்வளோ அது கான்ட்ரடிக்ஷனை வச்சு ப்ரூவ் பண்ணுறது. அண்ட் ஒன் டாப் ஆஃப் ஆன்சர் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. Based of the given √2 is irrational, to prove 5 plus 3√2 is irrational, let us assume that 5 plus 3√2 is rational எடுத்துக்கிறாங்க. So it's of the form a/b. நம்ம p/2 எடுத்துக்கோம், a/b any number அது இண்டிஜராக இருக்கும். a,b இண்டிஜர் நம்ம எடுத்துக்கோம், a,b black suicide and b not equal to 0, denominator not equal to 0 and HCF of a,b equal to 1. that prime co-prime a,b co-prime சொல்லுது. ஸோ இதை வந்து √2 சிம்பிள் பண்ணி √2 போடுவாங்க ஈஸியாக. இதை வந்து சீக்கிரம் நீங்கள் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கால்குலேஷன்லாம் நீங்கள் வந்து இன்னும் வெல்வஸ் ஆகிருக்கும் 10th. this shows that √2 is rational. இதுலேருந்து நமக்கு வந்து இதுலேருந்து this implies this is rational. ஏன்னா இது இன்டிஜர், இது இன்டிஜர், அதான் அந்த கண்டிஷன்லாம் வருது. பட் we know that √2 வந்து irrational. √2 irrational கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தெரியும் இல்லை, irrational √2 irrational. This condition, this contradicts our assumption that இந்த கான்ட்ரடிக்ஷன்ல இருந்து நம்ம அசம்ஷனுக்கு இது நம்ம கான்ட்ரடிக்ஷன் நம்மளோட அசம்ஷனுக்கு முரணா இருக்கிறதுனால நம்ம அசம்ஷன் அதனால 5 plus 3√2 is irrational. அவ்வளோதான். இது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது. 5 plus 3√2 இப்போ 5 plus √7 2 plus √3 இந்த மாதிரி என்ன பேட்டர்ன் ஆர் எனி நம்பர் ஆஃப் சம் a plus √p and r a plus c இந்த மாதிரி ஃபார்மில் வர எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான். அந்த நம்பரை இப்போ 5 plus √3 இப்போ 2 plus √3ன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு அந்த எக்ஸாம்பிளுக்கு 2 plus √3 வந்து irrational ப்ரூவ் பண்ணோம்னா நம்ம ரேஷனல் எடுத்துக்கிறோம். ஸோ இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் p/q. அப்போ √3 ஈக்குவல் டு p/q -2
that's equal to p minus 2q by q. ஸோ இது இஸ் அகைன் இது எப்போ √3ன்றது வந்து ரேஷனலாக வந்து √3 வந்து இரேஷனல் நமக்கு தெரியும். ஸோ நம்ம அசம்ஷன் தப்பு. ஸோ 2 + √3 இஸ் இரேஷனல். இதே மாதிரி தான் இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ராப்ளம் எல்லாமே பண்ணணும். ஏதாவது ஒரு 2 மார்க்கில் இந்த மாதிரி கொஷின், இந்த மாதிரி ஒரு கொஷின் ஏதாவது நம்பரை மட்டும் மாற்றி போட்டு கேட்டுருவாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு 2 மார்க்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ இந்த இதை திருப்பி பார்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கால்குலேஷன், இதெல்லாம் சிம்பிள் கால்குலேஷன்ஸ் தான். இதில் அடி சப்ராக்ஷன் ரொம்ப எனக்கு சென்டென்ஸ் எல்லாம் எதுவும் தெரியலன்னா கூட நீங்கள் √2 இஸ் இம்ப்ளை √2 இஸ் ரேஷனல். ஸோ அவர் அசம்ஷன் ராங் அப்படின்னு போட்டால் கூட போதும். ஒரு அசம்ஷன் ராங் அப்படின்னு போட்டப்ப இவ்வளோ எழுதல, அவர் அசம்ஷன் இஸ் ராங். அதனால 5% திஸ் கான்ட்ராடிக்ட் ஷோஸ் தட் அவர் அசம்ஷன் ராங். இந்த கான்ட்ராடிக்ஷன் வந்து நமக்கு என்ன தோணுது, எது கான்ட்ரடிக்ஷன்? √2 வந்து ரேஷனல் வருது ஒரு கான்ட்ரடிக்ஷன். அந்த கான்ட்ரடிக்ஷன் நம்ம அசம்ஷன் என்ன அசம்ஷன் எடுத்தோம், 5 + 3 √2 வந்து ரேஷனல் அசம்ஷன் எடுக்கிறது ஒரு கான்ட்ரடிக்ஷனை கொண்டு வந்து, ஸோ அதுலேருந்து நம்ம தெரிவித்தோம் நம்ம அசம்ஷன் தப்பு. ஸோ 5 + 3 √2 வந்து இரேஷனல். அடுத்த வீடியோவில் வேற ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கொஷின்ஸ் எந்த ஒரு டவுட்னாலும் இதில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பர்டிகுலர் டாபிக் எடுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது கொஷின் ரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை நான் எடுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு கொஷின் பேங்க்கு இல்லை உங்கள் புக்லேயே நீங்கள் டெபாசிட் பண்ண ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும், ஒரு சாப்டர் அல்லது ஒரு ப்ராப்ளம் அல்லது ஒரு ஸ்டெப்பு எது கேட்டாலும் இந்த வீடியோவில் நான் வந்து வீடியோ போடுவேன். ஏன்னா இந்த சேனல் வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் இது உங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேனல். ஸோ வந்து நீங்கள் விலைக்கான பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை உங்களுக்கு எந்த வீடியோ பார்க்க வேணாம், உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு இந்த டாபிக் தான் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி லேர்னிங்.